ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்றே பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சுட்டு போன வருஷம் போட்ட மாதிரியே பொங்கல்லாம் செஞ்சு வீடியோவை போட்டு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையெல்லாம் போடவே முடியல. சரி, இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக ஷார்ட்ஸ் வீஸ் போகிறதுனால ரொம்ப அப்செட்டாகவே இருந்துச்சு. வீடியோட இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. சரி, இன்னிலேருந்து நம்ம போடுவோம் ரிக்கவர் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பொங்கல் டைம் அப்படிங்கிறனால ஒரு 4 நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு காலையிலேக்கு மதியத்துக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டு நைட்டே கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலைல கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரே சிகப்பு எறும்பாகவே இருக்குது. ஈரம் கொஞ்சம் படக்கூடாதுன்றது அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடிக்கிற எறும்பு தான். பாத்திரத்துலேயே ஃபுல்லாக வந்துருச்சு. சரி, எல்லாத்தையுமே டப்பில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். வெளியில் போய் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த வேலையுமே முடிச்சிட்டேன். சிங்க்குமே கழுவி விட்டு வச்சாச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிளகாய் இல்லாதனால மிளகாய் தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சட்னி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி சூடு மட்டும் பண்ணிக்கிட்டேன். எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை அரிசி ஊற வச்சுட்டு சாப்பாடு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டீ ஒரு அடுப்பில் போட்டுட்டு அதே இறக்குனோடனே பார்த்திங்கன்னா இட்லியுமே ஊற்றி வச்சாச்சு. இட்லி ஒரு சைடு இருக்கட்டும் அப்படின்ட்டு இட்லி பின்னாடி நம்ம சட்னியுமே ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்து அனுப்பும்போது கெடாமல் இருக்கும். இட்லியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஊற்றி வச்சாச்சு. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பஃபியாக வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும் போதே. நம்ம மாவு அரைச்சிட்டு இந்த மாதிரி காலை டைமில் இட்லி ஊற்றிட்டு அது பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகிரும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இட்லி வந்துருந்துச்சு. இட்லியும் சட்னி பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லி ஒழுங்காக வரல அப்படின்னா கரெக்டான அளவு நம்ம போட்டிருக்க மாட்டோம் மாவுக்கு. இல்லை அப்படின்னா அரிசி ஏதாவது நம்ம சொதப்பிடும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி ஏதாவது மிக்ஸ் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் நிறையா நடக்கும். எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இட்லி பார்த்திங்கன்னா அது சூப்பராக வந்துடும். சூப்பரான இட்லி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுமே விசில் வந்துருச்சு. சட்னியுமே சூடு பண்ணி அதெல்லாமே பேக் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்ணிவிட்டேன். மோட்டருமே போட்டு காலையில் பார்த்திங்கன்னா தண்ணியும் பிடிச்சாச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே போய் கூட்டலான்னு பார்த்தா பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. இட்லி மட்டும் பேக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பாடு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். என்னடா இது வானம் இது மாதிரி கார் மேகமாக இருக்குது, மழை ரொம்ப வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கருமே விசில் நல்லா அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. லைட்டாக தூரல் மாதிரி தான் பேய்ச்சிச்சு, சாரல் மழை மாதிரி. நானுமே வெளியே எல்லாமே கூட்டி வரைட்டு அதுக்கப்புறம் குக்கருமே விசிலில் அடங்கிடுச்சு. மழை நின்றனால பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடுமே கட்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அமுச்சு வச்சாச்சு. அவங்க போட்டு பார்த்திங்கன்னா மணி 7:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கதவெல்லாம் சாத்திட்டு பார்த்திங்கன்னா வீடு இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஹஜ்ஜு கொஞ்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. ஹஜ்ஜு பாருங்கள் காலையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுமே குளிச்சாச்சு. பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா புள்ள குளிச்சிருச்சு. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாக இருந்தார், மேலே தண்ணி ஊற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் பார்த்துங்க. காலையில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதோட ஃப்ரெஷ்னஸ்ஸு. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு எழுந்திரிச்சிட்டோம். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி கூட்டி வாரிட்டு வெளியிலுமே பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு எங்களுக்குமே இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.